வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 25ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓட என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வால்யூம் 25 ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வால்யூம் 18ல பேஜ் 28ல ஒரு பூனையோட லெஃப்ட் காதுல இருக்கிறது இயரிங்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, அது வந்து இயர் ஹேர்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அதாவது காது முடின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை வந்து மிமிஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் இப்போ வந்து நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேனே, இப்போ நான் சொல்றத தொடர்ந்து 3 வாட்டி சொல்லி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதை எனக்கு நான் வாயில சும்மா சொல்லி பாருப்பேன் வர மாட்டேது. அதை நான் சொல்லி குழப்ப விரும்பல. அதனால அந்த போட்டோ நான் போடுறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதை வந்து நீங்க பாஸ் அமைக்கிட்டு அதை தொடர்ந்து 3 வாட்டி சொல்லி போறீங்களா, கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ராபினை பத்தி கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 25 வந்த டைம்லாம் ராபின் வந்துட்டா போகுது கதையில. ஸோ வந்து என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, பிப்ரவரி 6 ராபினோட பிறந்தநாளா இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், எனக்கு அது பிடிச்சிதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. நிக்கோ ராபின்னா அதுல என்ஐன்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா. என்ஐனா அந்த நீனா ஜாப்பனீஸ்ல 2ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் ராபின்ல RO வருது பாத்தீங்களா, ரோனா 6ன்னு அர்த்தம். ஸோ 2ம் 6மா, அதனால பிப்ரவரி 6ஆம் தேதி பிறந்தான்னு சொல்ற மாதிரி ரீடர் வந்து சொல்லிக்கிறார் ஃபேனு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதே வச்சுட்டு ராபினோட பிறந்தநாள். இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு கூகுள்ல தேடி பார்த்தா கூட ராபின் பிறந்தநாள் வந்து பிப்ரவரி 6ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல இருக்கிற நொபிலிட்டி எல்லாருமே அவங்கள ஒருத்தவங்க சாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நீங்க படம்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாருன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, அதனாலதான் crocodile வந்து சார் crocodileன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேனே. சர்ப்ரைஸ்டு ஸ்பெல்லிங் வந்து என்னன்னா SURPRISED, கரெக்டுங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் வந்து என்ன கேட்டாரு, சார்ன்றது வந்து ஒரு ஹானரிஃபிக்கா, அவன் வந்து மரியாதைக்காக அதை கூப்பிடறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டாரு. இங்க ஓடா வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லிட்டு சொல்லாம அந்த SUR சொல்லாம SIR சொல்லிட்டு சொல்றாரு. அது ஒரு காமெடி வருன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். நீங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வால்யூம் 24 பேஜ் 184ல உசப் கப்பலை சரி பண்ணுறப்போ விரல் அடி வாங்கிப்பான். அதுவும் எந்த விரல குறிப்பா சொல்லணும்னா மிடில் ஃபிங்கர்ல வாங்கிப்பான். ஆனா அடுத்த பேனல்ல அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து காயமா இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு பலூன் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு பெரிய பலூன்ல வந்து காத்து ஊதிட்டு அதை ரைட் சைடு பிடிச்சவங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து வீங்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அமௌனிங்கன்னா ரைட் சைடு வந்து வீங்கும். அதே மாதிரி தான் உசப் அவனோட மிடில் ஃபிங்கர்ல அடி வாங்கினான்னா அது அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து காயம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஹலோ ஓடா சென்சே, நாம எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறப்ப டொர்னாடோ டெம்போன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ற அவரோட கிளைமேட் டெக்ட வச்சு அந்த அட்டாக் நான் நிறைய இடத்துல பாக்குறேன். அந்த டெம்போனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, டெம்போனா வெதர்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இட்டாலியன்ல வெதர் வந்து பாத்தீங்கன்னா டெம்போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. எனக்கு அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால நான் வந்து அட்டாக் பேரை வச்சுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மிஸ்டர் 3க்கு டெவல் ஃபுட் பவர் இருக்குது இல்ல, அப்படி இருக்கிறப்ப வால்யூம் 19 பேஜ் 185ல பேனல் 3 அதுல அவன் எப்படி தண்ணிக்கு மேல மிதந்துன்னு இருக்கிறான், அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி தானே போயிருக்கணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் இதை வந்து என்கிட்ட கேட்டு இருக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு போஸ்ட் கார்டு சொந்தமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆனா எல்லாம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, நான் தப்பா வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க. ஆனா அதுதான் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது ஏன் மிஸ்டர் 3 தண்ணிக்குள்ள மூழ்கல, அவன் மிதக்கிறான்றது ஒரு காரணம் இருக்குதான். அது என்ன காரணம் அப்படின்னா, மிஸ்டர் 3 படுத்துனுக்குறான்ல தண்ணியில, அவனுக்கு கீழே அன்பிலீவபிளி ஃப்ளோட்டி உட் வந்து இருக்குதான், ஒரு மரக்கட்டை வந்து இருக்குதான். அது எப்பயுமே வந்து மறந்து தான் இருக்குமா, தண்ணிக்குள்ள போவாதான். அந்த மாதிரி ஒரு உட் வந்து அங்க இருக்குதான். அது மேல வந்து படுத்துன்னு இருக்கிறதுனால இவன் வந்து தண்ணிக்குள்ள போலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அவர் புரியுற மாதிரி சொல்றன்ற பேர்ல ஒரு குழப்பம் குழப்பிட்டுறாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனோட ஃப்ளோட்டிங் பவர் வந்து 3 பூக்காஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த பூக்கான என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அவர் சும்மா ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்றாரு. அண்ட் ஒரு சுமோ ரெஸ்லரோட ஃப்ளோட்டிங் இது வந்து 5 பூக்கான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இந்த அன்பிலீவபிளி ஃப்ளோட்டி உட் இருக்குது பாத்தீங்களா, அதோட ஃப்ளோட்டிங் பூக்கா வந்து 13 பூக்காஸ் வரைக்கும் போகுமா. அண்ட் அதுக்கு மேல நம்ம மிஸ்டர் 3 இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள மூழ்கலன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. அவர் இது கரெக்டா தெரிஞ்சு வந்தாரா தெரியாம வந்தாரான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஒரு மிஸ்டேக்கா கூட வந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அன்பிலீவபிளி ஃப்ளோட்டி உட்டெல்லாம் அவர் திடீர்னு கொண்டு வந்து இதெல்லாம் அவர் யோசிச்சிருக்க மாட்டார் மேக்ஸிமம். அவர் அவனை தண்ணிக்குள்ள போகிறது போது தண்ணி மேலே மிதக்க விட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மேபி ஒரு பிளான் பண்ணிடலாம், இல்ல ஒரு மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஹலோ ஓடா சென்சே,
நான் வந்து ஒரு விஷயத்தை இப்பதான் நோட் பண்ணேன். பெல்லமி த ஹைனா இருக்கிறான்ல, அவனோட பேரை நார்த் அமெரிக்கன் பைரட்டான சாமுவல் பெல்லமி, அவனை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சாமன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். அவர் இன்ஸ்பயர் ஆயிட்டு வச்சிங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட், சாமுவல் பெல்லமில இருந்தா நான் வந்து பேர் எடுத்தேன் மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இந்த சாமுவல் பெல்லமி இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பைரட்டா இருந்துக்கிறார் போல இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுற விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமா. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து ஹைனன்னு சொல்ல முடியாது, அவர் பேசுறப்ப அவரை சிங்கம்னு சொல்லிட்டு சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையான பைரட்ல இருந்து எடுத்து நம்ம பெல்லமிக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஜோரோ ஏன் எப்போதாலும் அவன ஸ்வாட ரைட் சைடு ஹிப்ல வந்து வச்சிருக்கான், எல்லாம் லெஃப்ட் சைட்ல தானே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன், ஸ்வாட்ஸ்மேன்லாம் ஜப்பான்ல இருப்பாங்கல்ல, அவங்க இருந்த டைம்லயா இருக்கட்டும் இல்லை மேக்ஸிமம் சொல்லிட்டு வச்சிங்களேன், நீங்க மத்த அணியும் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஸ்வாட்ஸ் லெஃப்ட் சைடு தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து வச்சிருப்பான். அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வந்து ரைட் சைடு ஹெவியா வச்சாதான் அவன் லெஃப்ட் சைடு வந்து போக மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது ஒரு காமெடி மாதிரி பண்றாரு. அதுக்கடுத்து சரி, இப்ப நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்களா, நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு வால்யூம் 21ல சாப்டர் 194, அந்த சாப்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கட் த்ரூ ஸ்டீல்லாம். அதுல ஏன் ஜோரோ வந்து அவனோட ஸ்வாட லெஃப்ட் சைடு ஹிப்ல வந்து வச்சுக்கிறான் எல்லா பிக்சர்லயும், அதுக்கு சொல்லுங்க பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாரு. அண்ட் அதே மாதிரி அதே சாப்டர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் 154ல அவனோட ஸ்காபர்ட், அதாவது அந்த ஸ்வாட் வந்து போட்டு வைப்போம் பாத்தீங்களா, அதான் ஸ்காபர்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் வந்து மொத்தமா காணாம போயிடுச்சு, அது உங்ககிட்ட பதிலுக்கு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அண்ட் இப்ப நான் சொன்ன மிஸ்டேக் எல்லாமே பெருசு. அண்ட் எந்த அளவுக்கு பெருசுனா யாருமே இதை வந்து நோட் பண்ணவே இல்லை. அண்ட் யாருமே நோட் பண்ணிட்டு எனக்கு திட்டத்துக்கு மெசேஜ் அனுப்பலான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா சொல்றாரு. ஸோ இப்போ 2 பேனல் சொன்னாரு பாத்தீங்களா, அதுல யாருமே நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி போஸ்ட் கார்டு வந்து அனுப்பவே போலகுது. இப்போ முன்னாடி நான் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 இருக்கட்டும் அதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி போஸ்ட் கார்டு இவர் சொல்ற இந்த சீனுக்கு யாருமே அனுப்பலையா, அதை வந்து நம்ம ஓடா சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு சீரியஸான கொஸ்டின் கேட்கறேன் ஓடா சென்ஸே, எப்படி மாங்கால நீங்க எங்க போனாலுமே எல்லாரும் ஒரே லாங்குவேஜே பேசுறாங்க, எப்படி உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, மாங்கான்றது ஒருத்தவங்களோட கற்பனை தான், அது வந்து உண்மையா ஒரு இடம் தான், அதனால உண்மையா வரப்ப எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, விரான்றது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த விரான்றது எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியல, அப்புறமா பாக்குறப்பதான் தெரியுது. நோலாண்ட் இருக்கிறான்ல, அவன் வந்து ஒரு விசிட் பண்ண ஊரு போல இருக்குது, அது வந்து எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு கொஸ்டின். அடுத்து வால்யூம் 11ல கூப் டே அட்டாட், நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு தெரியல, இது பிரெஞ்சு வார்த்தைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன வார்த்தையோட மீனிங் என்னன்னா ரிபலியன் தான். வால்யூம் 11ல ரிபலியன் வந்து அங்க நடக்கும். அதே மாதிரி சாப்டர் 2 to 8ல அது வந்து ஒரு மெரி டவுனா இருக்கும், அதாவது சந்தோஷமான ஊரா இருக்கும். என்ன நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 400 வருஷத்துக்கு முன்னாடி நோலன் வந்து அதை விசிட் பண்ணான். அண்ட் வீரான்றது ஒரு சாதாரண மெரி டவுன் தான். இந்த மெரி டவுன்ன்ற வார்த்தைக்கான கரெக்டான அர்த்தம் தெரியல, நானா வந்து அது மெரின்றது வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கினேன். மேபி வேற ஏதாவது மீனிங்கா கூட இருக்கலாம். ஸோ ஓடா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டைம்ல அது அப்படி இருந்துச்சு, பட் இப்போ வந்து அங்க வயலண்டாவும் அப்புறமா டேஞ்சரஸான கண்ட்ரியா வந்து ஆயிடுச்சு. அண்ட் அது வந்து இப்போ அதுக்கு நடுவுல ரிபலியன் வேற நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விரத நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா உலகம் ஃபுல்லா அந்த மாதிரி தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறமா இப்ப நான் சொல்றது என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நீங்க டிஸ்கவர் பண்ணுவீங்க, ஏன்னா எல்லாத்தையும் நான் இங்கே சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அலபாஸ்டா மாதிரி பெருசா நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது, அதான் நடக்காது அந்த மாதிரி, பட் நீங்க என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணுவீங்க, அது ஒரு சின்ன கண்ட்ரி கிராண்ட்ல இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஹலோ ஓடா சென்சே, நான் ஒன் பீஸ் வந்து படிச்சுன்னு இருந்தேன், அப்படி படிக்கிறப்ப நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன், சாஞ்சியோட காலுல முடி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அவனோட ஹேர் வந்து பிளாண்டா இருக்குது அப்படின்னா, எல்லோ கலர்ல இருக்குது அப்படின்னா, அவனோட முடி வந்து தனியா தெரியக்கூடாது தானே, ஆனா அது வந்து தெரியுது. எனக்கு வந்து சாஞ்சி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்கறேன், சாஞ்சியோட அந்த லெக் ஹேர் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அதில் ஏதாவது பண்ணுங்க ஓட சென்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. அவங்களை கெஞ்சி கேட்கறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்கறாரு. அப்போட அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அது மங்களா தானே இருக்குது, அவளுக்கு கிளியரா இருக்காது அதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் சாப்பிடுறதுமே வந்து அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஎஸ் வந்து முடிஞ்சிச்சு, அடுத்த வால்யூம்ல பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வால்யூம் 25 எஸ்பிஎஸ் வந்து ஓட முடிச்சிடறாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்யூம்ல ஃபேன்ஸ் கேட்ட கேள்விக்கு ஓட ஆன்சர் பண்ணுது. இதுல உங்களுக்கு எந்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எஸ்பிஎஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கிற கேள்விக்கு ஓட ஆன்சர் பண்ணுவாரு, அவங்க கேட்ட இந்த கேள்வியெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி எஸ்பிஎஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.